அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. புனித சவேரியாரின் வழியில் நாம் அனைவரும் நற்செய்தியின் தூதுவர்கள், கடவுளால் அழைக்கப்பட்ட தூதர்கள். அழைக்கும் அவரின் மகத்துவத்திற்கும் பணியின் மகத்துவத்திற்கும் முன் தங்களை மிகவும் சிறியவர்களாக்கிக் கொண்டார்கள். கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே புனித பிரான்சிஸ் சவேரியாரின் புனித நினைவு சின்னங்களை வெளிப்படுத்துவது என்பது பெரும் மறைபரப்பு பணியாளரான அவரது கொண்டாட்டத்திற்கு இவ்வாண்டு ஒரு முக்கியத்துவத்தை சேர்க்கிறது என்று கூறினார். நற்செய்தி அறிவிப்பு பணி திருப்பீடத்துறையின் தலைவரான கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே டிசம்பர் 3 இச்செவ்வாயன்று இந்தியாவின் கோவா மாநிலத்திலுள்ள புனித சவேரியார் பேராலயத்தில் நிகழ்ந்த சிறப்பு திருப்பலியின்போது இவ்வாறு தெரிவித்த கர்தினால் தாக்லே அவர்கள் அனைவரையும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக மாறவும் அழைப்பு விடுத்தார். நாம் நற்செய்தியின் தூதுவர்கள் என்பதைத்தான் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் அழியாத தூய உடல் நமக்கு எடுத்துக்காட்டுகிறது என்றும், நமது அன்றாட வாழ்வில் ஒரு தூதுவர் என்பவர் ஒரு செய்தியை கொண்டு வருபவர் அல்லது எடுத்துச் செல்பவர் என்று பொருள்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். கர்தினால் தாக்லே வானதூதர்கள், இறைவாக்கினர்கள் மற்றும் திருத்தூதர்கள் யாவரும் கடவுளின் நற்செய்தியை அறிவித்து ஒளிரும் மறைப்பணியாளர்கள் என்று எடுத்துக்காட்டிய கர்தினால் தாக்லே நமதாண்டவர் இயேசுவே இறைத்தந்தையின் தலைச்சிறந்த மறைப்பணியாளர் என்றும் சுட்டிக்காட்டினார். அனைத்து விவிலிய தூதர்களும் இறைவாக்கினர் எரேமியா, திருத்தூதர் பவுல் ஆகியோரை எடுத்துக்காட்டுகளாக கொண்டு கடவுளின் நற்செய்தியை மற்றவர்களுக்கும் பிற நாடுகளுக்கும் அறிவிக்க அழைக்கப்படுகிறார்கள் என்றும், அவர்களை பொறுத்தவரை எல்லாமே கடவுளின் அன்பான அழைப்பில் தொடங்குகிறது என்றும் சுட்டிக்காட்டினார் கர்தினால். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.